Hi India Glitz viewers, வணக்கம். நான் நந்திதா பேசுறேன். India Glitz நேயர்களுக்கு வணக்கம். நான் மைக்கேல். India Glitz நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் வெங்கடேஷ், நல்லம் நந்தினி படத்தோட இயக்குனர். வணக்கம், என் பேர் அஸ்வத், நான் நல்லம் நந்தினி படத்தோட மியூசிக் டைரக்டர். India Glitz நேயர்களுக்கு வணக்கம், நான் சௌந்தரராஜா பேசுறேன். வணக்கம், என் பேர் ரவி. India Glitz viewers Canary. I mean நான் ரவீந்தர் சந்திரசேகர், லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ் உடைய ப்ரொடியூசர். பேர் என்ன? நந்தினிமா. நான் நலன்ங்க. நல்லனும் நந்தினியும் படத்தில் வந்து நான் நந்தினி கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். நந்தினி எப்படின்னா ஒரு ஒன்ஸ் அகெயின் மதுரை கேர்ள் அண்ட் ரொம்ப மெச்சூர்டான ரோல் அப்படி சொல்லலாம். ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன்னா நான் அட்டகத்திக்கு அப்புறம் சைன் பண்ண படம் வந்து நலனும் நந்தினியும். ஸோ அட்டகத்தி ஸ்கூல் கேர்ள் அண்ட் இதில் வந்து ஒரு மேரிட் செகண்ட் ஹாஃபில் மேரிட் கேர்ளாக நான் வரேன். ஸோ ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் எனக்கு தமிழ் தெரியாத டைமில் மதுரை ஸ்லாங்கெல்லாம் பேசணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இட் வாஸ் வெரி சேலஞ்சிங் ஃபார் மீ. இந்த ஸ்பெஷலி நல்லனும் நந்தினும் படத்துலேருந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அண்ட் மெச்சூர்டாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணணுன்றது நான் இந்த படத்தில் தான் கற்றுக்கிட்டேன். அண்ட் அதர் திங் இஸ் நம்ம ப்ரொடியூசர் ரவீந்தர் சந்திரசேகர் பற்றி சொல்லியே ஆகணும். ஹீ இஸ் லைக் மை ஸ்வீட் பிரதர். அண்ட் ஒரு புது ப்ரொடியூசர் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. அண்ட் ஒன்ஸ் அகெயின் மொத்த டீமே வந்து புது டீம், டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர், மியூசிக் டைரக்டர், ஹீரோ அண்ட் மொத்த ஆர்டிஸ்ட் எல்லோரும் ஒரு கூட்டமே இருக்குது நம்ம படத்தில். ஸோ எவ்ரிபடி நீட்ஸ் யுவர் பிளெஸிங்ஸ். எனக்கு இது முதல் தடவை லவ் பண்ணுறதுல ஒரு த்ரில் இருக்குது. இப்படியே பார்த்துட்டு இருந்தா படம் நல்லா வந்திருக்குது. எல்லாருக்கும் பிடிக்கிற வகையில் இருக்குது. இது ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர் மூவி. இதில் என்னோடய கேரக்டர் வந்து நலன் அப்படின்ற கேரக்டர். இது வந்து ஒரு நெக்ஸ்ட் டோர் பாய், எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்குது. இந்த படத்தில் வந்து என் கூட பேரா வந்து நந்திதா நடிச்சிருக்காங்க. அழகம் பெருமாள் சார், ஜேபி சார், சூரி சார், இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த படம் ஒரு குடும்பத்துக்கான படம் தான் ஆக்சுவலாக. அது இந்த தடவை நான் எலெக்ஷன் நிற்கிறேன். இது முழுக்க ஒரு கிராமமும் நகரமும் சேர்ந்த பின்னணியில் இருக்கிற இந்த படத்தோட கதை வந்து இது ரெண்டு பின்னணியிலும் இருக்குது. நலன் அண்ட் நந்தினி ரெண்டு சென்ட்ரல் கேரக்டர்ஸ் மையப்படுத்தி தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன். இந்த படத்தில் மைக்கேல், நந்திதா, சூரி சார், சாம் சார், அலம்பெருமாள் சார், ஜெயபிரகாஷ் சார், ரேணுகா மேடம், அப்புறம் ரவி சார், அந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஈரோடு, மதுரை, சென்னை இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் ஷூட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஜனரஞ்சகமான படமாகவும் இருக்கும், அதே டைமில் எமோஷனலாகவும் இருக்கும். ஃபேமிலியோடு வந்து பார்க்கக்கூடிய படமாக இருக்கும். விரசம் ஆபாசம் எதுவுமே இருக்காது. நீங்கள் வந்து தைரியமாக வந்து படத்தை பார்க்கலாம். எல்லோரும் என்கேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு படம். சிடி பயிற்சியை தவிர்த்துருங்க. ஃபேமிலியாக வந்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆம்பளைன்னா கெத்த மெயின்டைன் பண்ணணும். இவ்வளோ நக்கல் பேச்சு ஆகாது. படத்தில் மொத்தம் 6 சாங்ஸ் இருக்குது. இதை தவிர்த்து பேக்ரவுண்டில் ஒரு 3 சாங்ஸ் வருது. 18 சிங்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த சாங்ஸ்க்கு. உன்னிகிருஷ்ணன், பாப்ஷாலினி, சௌமியா, அப்புறம் ஸ்ரேயா கோஷல், சங்கர் மகாதேவன் இவங்களாம் பாடியிருக்கிறாங்க. அப்கமிங் சிங்கர்ஸும் பாடியிருக்கிறாங்க. கங்கை அமரன் சார், மதன் கார்கி சார் லிரிக்ஸ் எழுதியிருக்கிறாங்க. இதை தவிர்த்து 2 புது லிரிக் ரைட்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த படம் ஒரு அவுட் அண்ட் அவுட் மியூசிக்கல். படத்துலேயே ஒரு 4 சாங்ஸ் 5 சாங்ஸ்க்கான பிளேஸ்மெண்ட் படத்துலேயே இருக்கும். ஸ்கிரிப்டில் திணிச்ச மாதிரி சாங்ஸ் இருக்காது, படத்தோட வர சாங்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு முதல் படத்தில் அமைச்சு கொடுத்ததுக்கு எல்லாரும் ஓவர் இன்வால்வ் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்தை பற்றி கேட்டிங்கன்னா ஒரு குடும்ப படங்க. யதார்த்தமான ஒரு படம். காமெடி, காதல், சென்டிமெண்ட், எமோஷன் எல்லாமே இருக்கும். என்னோடய கதாபாத்திரம் பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோவுக்கு தாய்மாமன். எங்கள் குடும்பம் வந்து ஒரு பெரிய குடும்பம், மதுரை மாவட்ட பக்கத்தில் ஒரு பெரிய குடும்பம். ஜேபி சார் வந்து பெரிய அண்ணன், அண்ட் ரேணுகா மேனன் வந்து ரேணுகா அக்கா வந்து அக்கா, அண்ணன் ரவி ராகுல் இன்னொரு அண்ணன், நான் கடைசி தம்பி. எங்கள் குடும்பத்தை வந்து எப்போவுமே நாங்கள் ஒரு பெரிய பாசமாக இருப்போம். எங்கள் குடும்பத்தில் அண்ணன் பற்றி யாராவது தப்பாக சொன்னால் அது பொண்டாட்டியாக இருந்தாலும் நான் அடிச்சிருவேன். அந்த மாதிரி கேரக்டர் தான் என்னுடைய கேரக்டர். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடுவோம். ஒரு கறி வைக்கலை, எங்கள் அண்ணனுக்கு கறி வைக்கலை, எங்கள் அண்ணனுக்கு ஏன் முட்டை வைக்கலை அப்படின்னு சொல்லி. அது பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்தில் நடந்திருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கரெக்டாக உணர்ந்து அந்த டைரக்டர் எடுத்திருக்காரு. நாங்கள் நல்லா பண்ணியிருக்கோம்னு நம்புகிறோம். கண்டிப்பாக நீங்கள் தேட்டருக்கு வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. கை கேட்டின பால் சொம்ப வாய் கேட்ட விடாம ஆகிட்டாங்களே.
எதுவும் ஆகாதுல்ல. ஏன்னா நீங்கள் 3 படத்தில் பார்த்துருக்கலாம் ஸ்ருதிஹாசன் அப்பாவா. இப்போது அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணிட்டேன். இப்போ வந்து நல்ல ஒரு படம் கதைக்களத்தில் உள்ள ஒரு படம் நலனும் நந்தினியும். இப்போ அந்த படத்தோட ஸ்க்ரீனிங் நடக்குது. ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லப்போனால் முழுக்க ஒரு குடும்ப சித்திரம். நீங்கள் எல்லாரும் பார்த்து ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு படம். ரொம்ப டச் பண்ணணும், ரொம்ப சிரிக்கலாம், ரொம்ப எமோஷன்ஸ் இருக்கும். இந்த கதையில் இருக்க ஒவ்வொரு கேரக்டரும் உங்கள் வீட்லேயும் ஒருத்தர் இருப்பார் டெஃபினட்டாக. ஏன்னா மதுரை நேட்டிவிட்டியில் எடுத்தது, மதுரை ஸ்லாங்லாம் பேசி நடிச்சிருக்கோம். காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஜேபி சார் இருக்கார், அழகர் பெருமாள், ரேணுகா, சூரி, நிறையா பெரிய ஆர்டிஸ்ட், நந்திதா, அட்டகத்தியில் அவங்க பண்ணி இது வரைக்கும் முண்டாஸ்பட்டி வரைக்கும் இன்றைக்கி அவங்க தான் ஒரு நல்ல லீடிங் ஹீரோயினாக இருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து டைரக்டரை பொறுத்த வரைக்கும் அவர் வெங்கட் பிரபு சாரோட அசிஸ்டன்ட்டு. இந்த படத்தை வந்து டோட்டலாக அவரோட பாணிலேருந்து மாறுபட்டு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக பண்ணியிருக்காரு. அவரோட ஃபஸ்ட்டு படத்தில் தைரியமாக அவர் பண்ணது பாராட்டுகள். அது வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை வச்சு அவர் நிறைய கூட்டம், இங்கே ஒரு 15 அங்கே ஒரு 15 இவ்வளோ பெரிய கூட்டத்தை வச்சு ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணி அவர் ஜெயிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது வாழ்த்துக்கள், ஜெயிப்பார். கல்யாணத்தில் கேசரி இருக்குல்ல, எலி மருந்து இருக்குது, அது நீ தின்னு. அவளை அடிப்பேன், தூக்கி போட்டு மிதிப்பேன், அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. நிச்சயமா நான் தூக்க மாட்டேன். நலனும் நந்தினியும் ஒரு முழுக்க ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி. கம்ப்ளீட் டீசென்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர், மியூசிக்கலி டாமினேட்டிவ், ஃபீமேல் டாமினேஷன் தான் மூவியே. ஸோ பெண்களுக்கு மிக அதிக முக்கியத்துவமும் அதிக இம்பார்ட்டன்ஸும் அண்ட் மோர் என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் கேரண்டி பண்ணக்கூடிய படம். நிச்சயம் இந்த படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை க்ரியேட் பண்ணும். லைக் இந்த மாதிரியான ஃபேமிலி மூவிஸ் வர்றது வந்து சினிமாவுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் தேட்டர் ஆடியன்ஸ்க்கு இது வந்து இட் கிவ்ஸ் அ எமென்ஸ் ப்ளஷர். அப்புறம் இந்த படத்தில் நாங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் கொண்டு வந்திருக்கோம். என்னென்னா, இந்த படம் பார்க்குற தேட்டர் ஆடியன்ஸ்க்கு பெனிஃபிட்டாக இருக்கும் வகையில் தேட்டரில் இந்த படத்தோட ஒரு ஃபோன் நம்பர் வந்து டிஸ்பிளேயில் வரும். அந்த நம்பருக்கு நீங்கள் எந்த தேட்டர் ஆடியன்ஸ் போய் அந்த படத்தை பார்க்குறாங்களோ அதில் வர இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஒரு டயல் பண்ணிங்கன்னா அது ஒரு மிஸ் காலாக கன்வெர்ட் ஆகும். அந்த மிஸ் காலில் இருந்து வர எஸ்எம்எஸ் ஒரு கிஃப்ட் கூப்பன். அந்த கிஃப்ட் கூப்பனில் என்ன கிஃப்ட்டு இருக்கோ, ஐ மீன் கூப்பனுடைய டைரக்ஷனும் அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் நலனும் டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் எ ஃபேண்டாஸ்டிக் கிஃப்ட். ஸோ இது நலனும் படம் பார்க்குறதுக்காக மட்டும் இல்லாமல் தேட்டர் ஆடியன்ஸ் தேட்டருக்கு எத்தனை பேர் வராங்கன்றதை செக் பண்ண முடியுமான்ற ஒரு சின்ன முயற்சிக்காகவும் இந்த எஃபர்ட் எடுத்திருக்கேன். என் என்ட்ரிக்காக காத்திருக்கும் உங்களுக்கு என் நன்றி. ஜூலை 11th வந்து படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. எல்லாரும் தேட்டருக்கு வந்து பாருங்கள். நானும் தேட்டரில் உங்களை எல்லாரும் சந்திக்க போகிறேன். தேங்க்யூ. ஸோ எல்லாரும் தேட்டர்ஸில் வந்து படத்தை பாருங்கள், சிடிஸ் அவாய்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீடியாவோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே தேவை. மக்களாக நீங்களும் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த படமும் இந்த மியூசிக்கும் ஆடியன்ஸ் பார்த்துட்டு உங்களோட ரெஸ்பான்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ. உங்களோட சப்போர்ட்டை வந்து எங்களுக்கு கொடுக்கணும். டிவிடியில் பார்க்காதீங்க. இந்த படம் உங்கள் படம். தேங்க்யூ.